எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க அபாத்திரனும் ஆண்டவரே நீ சொன்ன எனக்கு கொடுத்த அந்த வெளியேறப்பட்ட தருணத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்துல உம்முடைய ஆலயத்துக்கு சென்று அந்த ஒருங்கிணைந்த ஆண்டவரே அந்த ஆராதனையில வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே இந்த சகவாசத்தை ஆண்டவரே காலேஜ் என்ற தானியலங்களுக்கு அந்த சகவாசத்தின் மூலமாக ஆண்டவரே இன்றைக்கு 91 ஆண்டுகளாக எவ்வளவு ஆச்சரியவிதமாக ஆண்டவரே நடத்தி எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டவரே மக்களுக்கு இந்த வார்த்தை சென்றடையும்படி நீர் செய்து வருகிறீரே. இதை உழைத்த ஜெபித்த நம்முடைய பிள்ளைகளுடைய அன்புக்காக அவருடைய ஒருமனப்பாட்டுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே தகப்பனே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேன் என்று உடைய வார்த்தையின் பிரகாரம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து எப்பேற்பட்ட கிரியைகளை நடப்பிக்க செய்தீரே சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கும் ஆண்டவரே சகவாசத்துல உழைக்க ஜெபிக்க ஆண்டவரே இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பாதத்துல கிட்டி சேர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கும் அந்த பாரத்தை நீர் தரும்படியா கெஞ்சுகிறோம். விசேஷமா இந்த ஜூம் ஸ்தலத்துக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜூம் மூலமாக அநேகருக்கு உம்முடைய வார்த்தை சென்றடைகிறதுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இது யூடியூப் வாயிலா கேட்கிற ஒவ்வொருவரோடு ஆண்டவரே நீங்க பேசும்படியா கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இந்த நாள்ல கூட விசேஷமா உம்முடைய தாசனை உம்முடைய சிலுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் ஆண்டவரே உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்து தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம்ப்பா. இதற்காக பிரயாசப்படுகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடு உம்முடைய கரம் இருக்கும்படியா கெஞ்சுகிறோம். ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பாதுகாப்பும் எங்கள் மத்தியில் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க ராஜா, நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம், உம்மை காண வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படும்படியா கெஞ்சுகிறோம். நீங்க பேசுங்க. துதி கன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இன்று பாஸ்டர் ஞானவேல் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தருடைய வார்த்தையை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கூட நாம் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஓவர் டு பாஸ்டர் ஞானவேல் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணை நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சிறிய பாடலை பாடி தொடங்கலாம். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்க செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன்.
ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். எத்தனை வரட்டும் அது என்னை பிரிக்காது, எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது. உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன். உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். என்னப்பா செய்யணும்னா சொல்லப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைக்கு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் விதமாக நாம் பார்க்கிறோம். பிலிப்பு செய்த அதிசயப்பட்டு ஆனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இது எந்த மாதிரியான ஒரு காலம் என்று சொன்னால், பயங்கரமான கிறிஸ்தவர்களுக்கு விதமாக செயல்படுகிற முதல் ஆரம்ப காலம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துலதான் ஒரு பெரிய எழுப்புதல். அங்கே சுவிசேஷத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்த்தோம். வீட்டு அறையிலே சீசர்கள் ஒருமனப்பட்டு என்று சொல்லி நாம் இருக்கிறோம். அங்கே அக்கினிமயமா இறங்கினது. அவர்கள் காத்திருந்து பெற்றுக் கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு அங்கே அவர்கள் பாஷையில பேசினார்கள். அங்கே கூடி வந்த ஜனங்கள் அதை கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் நீங்கள் பாவ அறிக்கை மனதி என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த நாளிலே இங்கே நாம் பாரு ஒரு காரியம், 7 அதிகாரத்துல தொடங்குகிற ஒரு காரியம், பயங்கரமான சீசருக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட பயங்கரமான ஒரு சம்பவம். 7ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய தொடக்கத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். இங்கே நான் 8ஆம் அதிகார 1வது வசனத்துக்கு முன்பதாக 7ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனம் பார்க்கும்போது இங்கே ஒரு வித குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 84வது வசனம், துக்கமடைந்து அவனை பார்த்து வலை கடினார்கள். அவன் ஆவியினாலே நிறைந்தவனாய் அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்த்தில் இயேசுவானவர் நிறதையும் கண்டு திறந்திருக்கிறதை குமாரன் வலது பார்த்து நிற்கிறதை காண்கிறேன் என்றார். இங்க சொல்லுகிற ஒரு மனிதன் சொன்னால் ஸ்தேவானை குறித்து இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு நற்செய்தியை அந்த ஜனங்களுக்கு அவர் இவன் எழுதார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆக இந்த
அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் உர சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள். சவுல் என்கிற ஒரு வாலிபன். இந்த வாலிபன் எல்லா பழைய ஏற்பாட்டு பகுதிகளையும் அறிந்து கமாலியல் இடத்துல கற்றுக்கொண்டு அவ்வளவு ஒரு தீவிரமான வேதத்தை அறிந்த ஒரு மனிதன், வாலிபன். சிறு வயது முதலே ஆண்டவருடைய ஆலயத்திலே கற்றுக்கொண்ட ஒரு மனிதன். வாலிபன் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் துடிப்புள்ள ஒரு மனிதனாக, புதிதாக தோன்றப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு புதிய விதமாய் பரவி கொண்டிருக்கிறது, மிகவும் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. இதை எப்படியாகிலும் தடுத்து இதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு கூட அதிகாரம் பெற்றவனாக அவனுடைய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிற அந்த காரியங்களை 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்படியே நாம் பார்க்கிற ஒரு காரியம் இங்கே, அவர்கள் கல்லெறிந்து ஸ்தேவானை கொன்று அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் சவுலிடத்துல வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது திராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். எந்த மாதிரி சிலை ஸ்தேவான் கல்லெறிப்படுகிறான் என்று சொன்னால், இவனை நகரத்திலிருந்து வெளியே கொண்டு போறாங்க. அவ்வளவும் கடினமான அந்த ஜனங்கள் பற்களை கடித்து அவனை அடித்து துன்புறுத்தி வெளியே கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு கல்லெறிய கூடிய அந்த இடமாக கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஜெபிக்கும் போதுதான் அவர்கள் கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி, அதுக்கு முந்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே நிற்கிறதை அவன் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவன் பேசுகிறதை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாததுனால கல்லெறியப்பட்டு கொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே 60வது வசனம் சொல்லுகிறது, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சிலுவையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையை சொல்லுகிறதை பாரோம். அதே போல ஸ்தேவான் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். மகாராஷ்டிராவில ஊழியம் செய்கிற அந்த காலகட்டத்துல ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதிக்கு அடிக்கடி சென்று இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது வழக்கம். அந்த இடத்துல ஒரு விசுவாசியோட வீட்டுல ஜெப கூட்டம் நடத்துவது வழக்கம். அப்படி நடத்தும் போது ஒரு நாள், அந்த ஊர் பேர் நான் சொல்லிடுறேன், கோரைப்பள்ளி என்கிற அந்த கிராமம். அந்த கோரைப்பள்ளி கிராமத்துல அங்க ஒரு 30 வீடுகள் இருக்கும். அங்கே நக்சலைட் என்கிற தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிற மக்களாக தான் அங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள், படிப்பறிவில்லாதவர்கள், நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆதிவாசி
மாடிய ஆதிவாசிகள், அரை நிர்வாணிகள், நரபலி செலுத்துறவங்க. அவங்களுக்கு வந்து தயவு என்பது தெரியாது, இரக்கம் என்பது தெரியாது. அவர்கள் மன்னிக்கிற குணமுடையவர்களும் அல்ல. மனிதர்களை கொள்ளுகிற, அடிக்கிற, துன்புறுத்துகிற ஒரு மக்களாக தான் இந்த ஆதிவாசிகள் அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இன்டீரியர்ல இருக்கிற ஒரு கிராமம். நான் எங்கோ வேறொரு பகுதிக்கு ஊழியத்துக்கு கடந்து போய்விட்ட காரணத்தினாலே அங்க இருக்கிற அந்த விசுவாசி வேறொரு ஊழியரை, ஒரு ஒரு கூட்டை அங்கே கூட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு ஆராதனை நடத்துறாங்க. ஜெப கூட்டம் அந்த வீட்டுல நடத்துறாங்க. ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி போய் அங்க ஜெபம் பண்ணி அங்க ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வந்தார். நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர்களிலே ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல அங்கே அங்கே வந்து இந்த கிராமத்துல வந்து பூசாரி தான் அதிகமா இருப்பாங்க, மந்திரவாதி தான் அதிகமா இருப்பாங்க. இவர்களுக்கு கடுமையான ஒரு கோபம் என்னன்னு சொன்னா, ஒரு புதிய தெய்வத்தை கொண்டு வந்து இவங்க பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அங்கே வந்து அந்த ஆதிவாசிகளுக்கென்று சில தெய்வங்கள் இருக்கிறது. அதைத்தான் அவங்க வணங்குவார்கள். அந்த தெய்வங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த மரங்களிலே அந்த மரத்தை வெட்டி அதுல வடிவமைப்பு செய்து அதை வைத்து அவர்கள் அதற்கு பலியிடுவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட முரட்டமான அந்த கிராம ஆதிவாசி மக்களிடத்துல அடிக்கடி நான் சென்று அங்கே நற்செய்தி அறிவிப்பதுண்டு. நாங்கள் ஒருவராய் போக மாட்டோம், ஒரு குழுவாக தான் போகவும். அன்றைக்கு நான் போகாததுனால இன்னொரு ஊழியர், அவர் அங்க இருக்கிற சபை மக்களை கூட்டிக் கொண்டு அந்த கிராமத்துல சென்று அந்த ராமா என்கிற அந்த சகோதரனுடைய வீட்டுல ஜப கூட்டம் நடக்கும்போது அங்கே நிகழ்ந்த ஒரு காரியம். அங்கே அந்த கிராம மக்கள் எல்லாரும் வந்து அங்க ஒரு 30 வீடு இருந்தாலும் அங்க ஒரு வீட்டுல 10 பேர் இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் எத்தனை பிள்ளைகள் வேண்டும் என்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஒவ்வொரு வீட்லயும் 10 பேர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பார்த்து. அப்போ இங்க எல்லாரும் என்ன செய்தார்கள், இங்க கூடியிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள், இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. இவங்க திடீரென்று மரக்கட்டைகளை கொண்டு வந்த அந்த கிராம மக்கள் இவர்களை தாக்கினார்கள். பயங்கரமாக ஒவ்வொருவரையும் தாக்கினார்கள். இவர் அவர்களை திரும்ப அடிக்கவோ அவர்களை எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அடி பயங்கரமாக விழுகிறது. அந்த ஊழியக்காரர் தான் அதிகமாய் அவர்கள் தாக்கினார்கள். கிட்டத்தட்ட அந்த கிராமத்துக்கு சைக்கிள் எல்லாம் போகணும், பஸ் போக்குவரத்து கிடையாது. கிட்டத்தட்ட அவர்கள் பஸ் வந்து ஏறணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் அவர்கள் நடந்தோ அல்லது சைக்கிளிலோ வரணும். இப்ப வந்து அந்த இடத்துல போய் ஆராதனை செய்ததுனால, ஜப கூட்டம் நடத்தினதுனால நீங்க எங்க ஊருக்கு வரக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது என்று அந்த கிராம மக்கள் எல்லாரும் அவர்களை பயங்கரமாக அடித்து, மரக்கட்டைகளால் அடித்து பயங்கரமாக துன்புறுத்தி அந்த இடத்துல எல்லாரும் அடி வாங்கி மயங்கி விழுகிற அளவுக்கு அவர்கள் அடித்தார்கள். இரத்த வெள்ளங்கால், தலையில அடி, உடலில காயங்கள், பயங்கரமாக அவர்கள் கரடுமுரடாக அடிப்பார்கள். அப்படிப்பட்ட அடிகளை வாங்கும் போது அதுல ஒரு 3 பேர் மிகவும் சீரியஸான நிலையில், அந்த ஊழியக்காரர் என்ன ஜோஸ் என்கிற அந்த ஊழியக்காரர் மிகவும் காயப்பட்டு தலையில பயங்கரமான அடி. ஆகவே அவர் மயக்க நிலையில, உடனே அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போகல அப்படின்னு சொன்னா அவர் மரித்து போவார். அப்போ
இங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த விசுவாசிகளில ஒரு சிலர் கொஞ்சம் எழுந்து தேறி ஐயா அந்த அங்க ரோட்டுக்கு இறங்கிக்கலாமா? மாட்டு வண்டி, அதாவது எரும மாட்டு வண்டி, அந்த எரும மாட்டு வண்டியில அடிப்பட்டவர்கள் எல்லாம் அதுல போட்டு அவங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். 2 பக்கம் பாதை, ஒரு பக்கம் போனால் இன்னொரு இடத்துக்கு போய்விடலாம், இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துக்கு, எங்க போனாலும் ஆஸ்பத்திரின்னு சொல்லி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு 12 கிலோமீட்டர் பயணித்து அங்க சென்று பஸ்ல அவர்கள் பஸ் பிடித்து அந்த பஸ்ல காயப்பட்டவர்களாம், குறிப்பா அந்த ஊழியருக்கு தான் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பை உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அந்த ஊழியர் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அந்த காயங்கள் பயங்கரமான அடித்ததுனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் அவர் சுயநினைவை இழந்து இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஆதிவாசிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தொடங்கப்பட்ட அந்த சபையானது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் அந்த இடத்துல ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு அங்கே ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். அங்கே அந்த காயப்பட்ட அந்த ஊழியர் வேறு இடத்துக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தாலும் அங்க இருக்கிற அந்த ஆதிவாசியே ஒரு ஊழியராக மாறி அந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியம் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு நான் சொன்ன அந்த காரியம் உண்மையான ஒரு சம்பவம் பார்க்கும்போது யாருமே உதவி செய்யாத நிலையில ஆண்டவர் அனுமதித்து அந்த இடத்துல அவர்கள் இரத்த சாட்சியாக காயப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல இருந்து வெளியேறுவதற்கு எந்த ஒரு வாகன வசதியும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே ஸ்தேவானுடைய காரியத்தை பார்க்கும்போது ஆண்டுடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 நாம் வாசிக்கும் போது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இங்க நாம் பார்க்கிறோம், அங்கே எருசலேமில் இருந்தவர்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால கிறிஸ்தவர்களுக்கு நிகழ்ந்த, குறிப்பாக ஸ்தேவானுக்கு நிகழ்ந்த அந்த காரியம், இதுல சவுல் என்கிறவன் இதுல ஒரு பெரிய தீவிரவாதியாக அவன் கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படியாக அவன் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில ஸ்தேவானை கொன்று போட்டார்கள். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், மிகுந்த துன்பம் சபைக்கு, எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஸ்தேவான் ஒருவரும் செய்யவில்லை. ஆனால் இந்த இடத்துல அவர்கள் துக்கம் கொண்டாடி அடக்கம் செய்த பிறகு இங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சவாலான ஒரு காரியம். இங்க பாருங்க, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் கொண்டு போய், அப்படின்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒருவன் கூட
காவல்துறை வந்து இப்படிப்பட்ட உற்சாகத்தை அவர்கள் செய்வது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆதி காலத்துல முதல் சபையில ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும். சவுல் அப்படிப்பட்ட உதவியை பெற்று இங்கே விசுவாசிக்கிறவர்களை கொண்டு போய் காவலில் போடுவித்தான் என்று சொல்லி போட்டிருப்பதை பார்க்க முடியும். சபை பாலாக்கி கொண்டான் என்று சொல்லி சிதறினவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷம் செய்கிறார்கள் என்று சொன்னால், என்ன சூழ்நிலைகள் வளர்ந்தாலும் ஏற்றால் அவைகளிலிருந்து அவர்கள் உறுதியாக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உறுதியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப் என்பவன் சமாரியாவுக்கு ஜனங்களுக்கு அறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியனுக்கு நற்செய்தி அறிவித்தை நாம் சமாரிய பெண் மூலமாக நற்செய்தி அறிவித்ததை நாம் பார்த்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பிலிப்பு என்பவர் இந்த காரியத்தை அந்த இடத்துக்கு சென்று மறுபடியுமாக அவர்களுக்கு நச்சு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க சென்றாரோ அங்கெல்லாம் பலாயிரம் ஜனங்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டால் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலை வட மாநிலத்துல இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதிலே கடினமான ஒரு சூழ்நிலை. மத்திய பிரதேசத்துல ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது, புதிதாக அதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஆகவே அது ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அங்க ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு கூடுதலாக ஜனங்கள் அங்கே அதிகமாய் கூடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்கே ஆபீஸ்ல இருந்து அடுத்த மாதத்துல 2 பேர் மாத்திரமே சென்று அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து வரப்போகிறார்கள். அங்க இருக்கிற விசுவாசிகள் அந்த ஆலயத்துல கூடி தேவனை ஆராதிக்க போகிறார். மத்திய பிரதேசத்துல மத மாற்ற தடை சட்டம் போடப்பட்டு பல வருடங்களாக இருக்கு. ஆகவே அவங்க சுவிசேஷத்திற்கு பெரும் தடையாக உள்ளது. அன்பு தேவர்களே, இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் முந்தைய காலத்துல ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்துவார்கள், தெருக்களிலே பிரசங்கித்தார்கள், வீடுகள் தோறும் சுவிசேஷம் அறிவித்தார்கள், வேன் ஊழியம், படக்காட்சி ஊழியம் என்று ஏராளமாக செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறினது. தமிழ்நாட்டிலும் மதமாற்ற தடை சட்டம் ஏற்பட்டதை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு நல்ல சூழலை இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. பல மக்கள், பல இனங்கள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். எல்லாருடைய வீடுகளிலும் டெலிவிஷன் இருப்பதனால பல மதங்கள் மூலமாக கிறிஸ்தவத்தை அவர்கள் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் அவர்கள் அவதூறாய் பேசுவதும் கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறவர்களுக்கு பல சோதனைகள் வரும் என்றும் நம்புகிறவர்களுக்கு பல இன்னல்கள் வரும் இப்படி சொல்லப்படுகிற காலம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எல்லாரும் சொல்லுகிறார்கள் இது கடைசி காலம் என்று. ஆனால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியால் தாமதிக்கிறார் என்று பேதுரு அழகாய் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சீசர்களும் அவர்களோடு இருந்த ஊழியர்களும் மிகவும் நற்செய்தி அறிவிப்பதில் தீவிரமாய் இருந்தார். சமாரியா பகுதிக்கு பிலிப்பு சென்று அந்த இடத்துல அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டு போனாலும் அவர்கள் போய் தங்களை ஒளித்துக் கொள்ளவில்லை, மறைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் வீட்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கவில்லை. அவர்கள் தைரியமாக அங்கே சென்று பிரசித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மாநிலங்களில் பல இடங்களில் பல மாநிலங்களில் அங்கே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளே, இன்றைக்கு தாண்டி இனி ஒரு காலம் போகிறது. அது அந்தி கிறிஸ்துவின் காலம். அது இதைவிட பயங்கரமான ஒரு காலமா இருக்க போகிறது. நீங்கள் நாம் வீட்டில் கிடக்க போகிறோமா, அல்லது தெருக்களிலே சென்று பிரசங்கிக்க போகிறோமா, அல்லது நாம் சபைகளிலே எத்தனை எதிர்கள் வந்தோம் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி நாம் பிரசங்கிக்க போகிறோமா, அல்லது வீடுகள் தோறும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க போகிறோமா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு கூட நான் முடிக்க இருக்கிறேன். இன்றைக்கு அடிவானே சுவிசேஷக்கென்று அடிவாங்கின ஒரு மிஷினரியாக உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். பல பாடுபட்டு அந்த இடங்களிலே இன்றைக்கு சென்று பார்க்கும்போது அங்க இருக்கிற ஆதிவாசிகள் மிஷினரிகளாக, ஊழியர்களாக அங்கே தன் சொந்த ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவித்து பல சபைகளை ஸ்தாபித்து பிரம்மாண்டத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் விதைத்து வந்தோம், இன்றைக்கு அவர்களாகவே அங்கே அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலும் தெலுங்கானாவிலையும் குஜராத்திலையும் பல மாநிலங்களிலே ஒரிசாவிலும் சத்தீஸ்கரிலும் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த பகுதிகளிலே இன்றைக்கும் தன்னை பொருட்டாக நினைக்காமல், தன் ஜீவனை பொருட்டாக நினைக்காமல் ஊழியம் செய்து வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பல எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த ஆலயங்களிலே அவர்கள் கூடி ஆராதி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய பங்கு, இன்றைக்கு உங்களுடைய தரிசனம், இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலம், ஆண்டவருக்காக நீங்கள் என்ன போகிறீர்கள் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் வீட்டுக்குள்ள முடங்கி கிடைக்கிறதை இனி வரும் காலங்களிலே அது எடுத்துக்கொள்ளப்படாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிற காலம் வரப்போகிறது. அந்த காலத்திற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே சமாரியர்கள் அந்த பிலிப்பினுடைய செய்தியை அற்புதமாக அவர்கள் கேட்டதை நாம் ஒரு சில பிலிப்பை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். பிலிப்பு என்று சொன்னால் குதிரைகளை விரும்புகிறவர் என்று அர்த்தமாம். குதிரையை போல வீரமுள்ள ஒரு மனிதன் பிலிப்பு என்று சொல்லப்படுகிறது. உலகெங்கிலும் இன்றைக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தாலும் பிலிப்பின் காலத்துல, ஸ்தேவானுடைய காலத்துல அவர்கள் பட்ட பாடுகள் ஏராளமான ஒரு காரியமாயிருக்குது. ஏனென்று சொன்னால் எருசலேம் சபையில் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர் பிலிப்பு. சமாரியா வெறுக்காமல், சமாரியரை வெறுக்காமல் அவர்களின் பட்டணங்களுக்கு சென்று அங்கே கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படியாக அனுப்பப்பட்டவர். அங்கே அற்புதங்களும் பிசாசுகளை துரத்துதலும் நோயுள்ளவரை குணமாக்குதலும் விசுவாசித்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பதிலும்
இங்கே கிருபையை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மந்திரியை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரிக்கு நற்செய்தி அறிவி ஞானஸ்தானம் கொடுப்பது யார் என்று சொன்னால் பிலிப்புதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்பு தேவர்களே, பிலிப்பெடுத்து நாம் அறிந்து பிலிப்பை குறித்து நாம் நற்சாட்சி பெற்று இன்றைக்கு தேவ சமூகத்துல அவர் செய்த ஊழியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியும் தாகம் கொண்டுள்ளோம். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நாளில எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி. இதை கேட்கிற ஜனங்களுக்கு உள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாக இந்த ஜூம்ல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா அவருக்குள்ளாக பாஞ்சியும் ஒருமைப்பாட்டினாலும் எழுப்பு உண்டாக்கும்படியாக ஜெபிக்கும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.